ஜாக்கி, என்ன ஜாக்கி இது இவ்ளோ கலர் பேப்பரு, சிசரு, கம்மு இதெல்லாம் எதுக்கு? ஏதாவது சேலஞ்ச் ஏதாவது பண்ண போறோமா? ஆமா ரோசி, இன்னைக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு சேலஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா இந்த கலர் பேப்பர்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ண போறோம். யாரோடது பெஸ்ட்னு கடைசியா பார்க்கலாம். அதுதான் சேலஞ்ச். மொத்தம் நம்ம 6 பேர் இருக்கோம்ல, 2 பேரா பிரிஞ்சுக்கலாம். ரோசி மாயா ஒரு டீம், டீம் ஏ, விஜயும் அபியும் ஒரு டீம், டீம் பி, நானும் மீனும் ஒரு டீம், டீம் சி. வாவ் ஜாக்கி, சூப்பரா இருக்கு சேலஞ்ச். ஆனா இதுல நான் இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு பண்ணவா? நம்ம 3 டீமே என்னென்ன ஃப்ளவர் பண்ணணும்னு ஒரு சீட்ல எழுதி சீட்டுக்குள்ளிக்கு போடலாம். யார் யாருக்கு என்னென்ன ஃப்ளவர் வருதோ அந்த ஃப்ளவர் மேக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் 3 சீட் எழுதி குலுக்கி போட்டிருக்கேன். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு சீட் எடுத்து கொடுக்குறேன். அந்த சீட்ல என்ன ஃப்ளவர் வந்திருக்கோ அதை பண்ணணும். அதுதான் சேலஞ்ச். ஏன்னா தெரிஞ்ச ஃப்ளவர் நம்ம மேக் பண்ணோம்னா அதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நமக்கு என்ன சீட்ல வருதுன்னே தெரியாம எக்ஸைட்டிங்கோட அதை பண்றதுதான் சேலஞ்சே. ஓகே, எங்களுக்கு வந்து லாவெண்டர் ஃப்ளவர் வந்திருக்கு. இப்போ விஜய்க்கும் அபிக்கும் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, என்ன வந்திருக்குமோ, எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, ஓகே, சூப்பர். விஜய்க்கும் அபிக்கும் ரோஸ் ஃப்ளவர் வந்திருக்கு. இப்போ ஜாக்கி, உனக்கும் மீனுக்கும் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். உனக்கும் மீனுக்கும் சன்ஃப்ளவர் வந்திருக்கு. இப்போ ஆளுக்கு என்னென்ன சீட்ல வந்திருக்கோ அந்த ஃப்ளேவர் தான் மேக் பண்ணணும். ஜாக்கி, நீ தானே சேலஞ்ச் ஆரம்பிச்ச, ஸோ நீயே ஃபர்ஸ்ட் பண்ணு. ஓகே அபி, எனக்கு பிடிச்ச சன்ஃப்ளவர் தான் வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் சன்ஃப்ளவர் பண்ண போகிறேன். இப்போ நான் சன்ஃப்ளவர் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக மடித்து நமக்கு தேவையான அளவு சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இருக்கலாம், மீடியம் சைஸ் சன்ஃப்ளவர் தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்படியே இந்த எல்லோ பேப்பரை முன்னாடியும் பின்னாடி ஜிக்ஸாக மடிச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சன்ஃப்ளவர் ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே மடிச்சிட்டோம்ல. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த அளவு தான் நம்ம சன்ஃப்ளவர் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளவருக்கு கார்னரில் நல்லா ஷேப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம சன்ஃப்ளவர் ஷேப்பில் 2 பக்கமுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்படி விரிச்சோன்னா சன்ஃப்ளவர் மாதிரி சூப்பராக வரும். அதே மாதிரியே நம்ம இன்னொரு பக்கமும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா கார்னர் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த 2ஐயும் நம்ம நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம விரிச்சோன்னா சன்ஃப்ளவர் மாதிரி சூப்பராக ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். இப்போ நான் இதை ஒட்டி காட்டுறேன் பாருங்களேன். ஹே விஜய், அங்க பாத்தியா? ஜாக்கி டீம் சூப்பரா சன்ஃப்ளவர் பண்ணிட்டாங்க. நான் கூட என்னமோ நினைச்சேன் கஷ்டமா இருக்கும்னு, ஆனா ஈஸியா இருக்கு பாரு. ஹே, என்னப்பா கண் வைக்காதீங்க, பார்க்க தான் இது ஈஸியாக இருக்கும், பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே நல்லா ப்ரௌன் கலரில் வச்சுட்டோன்னா சூப்பராக நம்ம சன்ஃப்ளவர் ரெடி. அதுக்கப்புறம் ஸ்டெம்மும் ஃப்ளவரோட இலையும் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எங்களோட ஃப்ளவர் சன்ஃப்ளவர் ரெடி. இப்போ அடுத்த டீம் யார் பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் லாவெண்டர் ஃப்ளவர் நாங்க பண்றோம் ஜாக்கி. ஓகே ரோசி, நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீம் பி நீங்கள் ரோஸ் ஃப்ளவர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் லாவெண்டர் ஃப்ளவர் பண்ணி முடிச்சுக்கிறோம். அதுக்கு லாவெண்டர் கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பில் அதை 2ஆக மடித்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ப்ளிட் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணாமல் கார்னர் வரையும் போய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ அதில் விரிச்சு விட்டுட்டு சைடில் கார்னரில் இடம் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம கம் தடவி ஒட்டிக்கணும். இப்போ தென் நம்ம ஒட்டின ஃப்ளவர் எடுத்து நம்ம ஸ்டெம்மில் அட்டாச் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்ம லாவெண்டர் ஃப்ளவர் ரெடி ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நமக்கு நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டோம்ல, இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதில் சுற்றி நம்ம ரோல் பண்ணி ஒட்டணும். நான் இப்போ ஒட்டி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கம் தடவிட்டு சும்மா இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட லாவெண்டர் ஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இலை மட்டும் அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளோட கிராஃப்ட் ரெடி. அட, டீம் ஏவும் சூப்பராக பண்ணிட்டாங்களே. விஜய், அடுத்து நம்ம தான் பண்ண போறோம். எனக்கு தான் பயமா இருக்கு. 2 பேரும் ஈஸியா பண்ணிட்டாங்க. நம்ம ரோஸ் ஃப்ளவர் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா அபி, அதுதான் எனக்கும் கவலையா இருக்கு. 2 டீமும் ஈஸியா பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம தான் சொதப்ப போறோம்னு நினைக்கிறேன். எந்த ஐடியாவும் இல்லாம ரோஸ் நமக்கு வந்துருச்சு. இது மாதிரி ஈஸியான ஃப்ளவர் ஏதாவது வந்திருந்தா கூட நம்ம பண்ணியிருந்திருக்கலாம். சரி, ஃபீல் பண்ணாத அபி, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் ஃப்ளவருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ரெட் ரோஸ் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ரெட் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக. இப்போ அதை நல்லா ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான ரோஸ் ஃப்ளவர் கிடைச்சிரும். என்ன விஜய், இது பெர்ஃபெக்ட் ஷேப்லயே இல்லையே. அது ஒரு ஷேப்ல இருக்கு, நம்ம ஒன்று ரோல் பண்ணா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்ன விஜய், இது சொதப்பிடுமோ? அதான் அபி, எனக்கும் தெரியல. ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். போ விஜய், மற்ற டீம் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க. நம்ம தான் சொதப்பிட்டோம் ரோஸ். பட் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எல்லா டீமே அவங்க பேப்பரில் வந்த ஃப்ளவரை பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ யாரோடது பெஸ்ட் இருக்குன்னு அவங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஜாக்கி டீம் பண்ண சன்ஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஹை, அப்ப நாங்க தான் வின்னரா? ஜாலி 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 ஜாலி.
போறோம்